இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தினுடைய குரல் வழி நம் மத்தியிலே கடந்து வருகிறது. வாழ்வளிக்கின்ற வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் இப்பொழுது கேட்க ஒப்புக்கொடுக்கலாம். தூய ஆவியானவர் நமக்கு வழிகாட்டுவார். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே 22வது வசனத்தை தூய ஆவியானவர் தாமே காட்டுகிறார். 2 கொரிந்தியர் 1:22. அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம்மீது தம் முத்திரையை பதித்தார். அருமையான ஒரு வாக்கை நமக்கு ஆண்டவர் தருகிறார். அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும். ஒரு காலத்திலே நான் பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி கழுவி நம்மை தூய ஆவிலே மறுபடியும் பிறக்கும்படியாய் செய்திருக்கிறார். ஒரு புதிய படைப்பாக நம்மை உருவாக்கியிருக்கிறார். அந்த புதிய படைப்பாக அடையாளம் தான் இந்த முத்திரை. உறுதிப்படுத்தும். நீ பாவத்துக்கு அடிமையாகில்லை, நீ பாவத்துக்கு மரித்து தூயாவிலே புதிய மகளாக பிறந்திருக்கிறாய் என்று உறுதிப்படுத்துவதற்கு அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து, தூய ஆவியான பொழிந்து அதை நம்ம உறுதிப்படுத்தார். நம் மீது அது உறுதிப்படுத்தி முத்திரையாக வைத்து உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதுதான் மீட்பின் அடையாளம். பரிசுத்த ஆவியானவரில் வழிநடத்தப்படுகிறது தான் முத்திரை அடையாளமாயிருக்கிறது. நாம் நம் நிலையை பார்க்கணும், நம்முடைய உணர்வை பார்க்கணும். தூய ஆவியான முத்திரையிட்டு நம்மை நடப்பிக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவர்கள் செலுத்தணும். இதை சொல்லுகிற பொழுது என் பிரியமானவர்களே, அது பார்க்கணும். 2 கொரிந்தியரிலே 5ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தில் கூட இந்த கருத்தை தான், அந்த உறுதிப்படுத்தல ஒரு கருத்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் நம்மை தயாரித்து மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக அவருடைய தூய ஆவியை நமக்கு வழங்கினார். நமக்குள் தூய ஆவி நாம் மீட்படைந்திருக்கிறோம். பாவத்தின் அடிமையிலிருந்து மீட்படைந்திருக்கிறோம். அதுக்கு அடையாளமாக தூய ஆவியானவர் நமக்கு தந்து வழிநடத்துகிற ஒரு முத்திரையாக இருக்கிறது. நாம் நினைத்து பார்க்கணும், இந்த நிலை நமக்கு இருக்கிறது என்பதை பார்க்கணும், இருக்கிறதா என்று பார்க்கணும். சில வேளையிலே பார்க்கிற பொழுது பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிற ஒரு மக்கள் ஒரு தியானத்திலே கடந்து கொள்வார்கள். கடந்து கொண்ட பின்னாடி அவருடைய பாவத்துக்கெல்லாம் முன்னாடி தூய ஆவியிலே அவர் கடந்து வருவார்கள். நான் அப்போ சொல்லுவேன், தூய ஆவியானவர் தானே உனக்கு முத்திரையை வைத்திருக்கிறார், நீ பாவம் செய்யாதவாறு அவர் தன்னை வழி நடத்துவார்கள். இந்த நாளிலும் அப்படி ஆண்டவர் தானே செய்திருக்கிறார். நமக்குள், நம் இதயத்துக்குள் தூய ஆவியானவர் இருந்து, மகனே மகளே நீ மீட்படைந்திருக்கிறாய், அந்த மீட்பிலே வாழ்ந்து வளரு என்று ஒரு அடையாளமாக ஆவியான முத்திரையாய் தந்திருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை உம்முடைய திருமகனாக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே கழுவி எங்களை மீட்டிருக்கிறேன். எங்களை புனிதப்படுத்தியிருக்கிறேன், பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேன். அந்த பரிசுத்தத்தில் நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக உம்முடைய தூய ஆவியானவரை எங்களுக்குள் தந்து நாங்கள் மீட்படைந்து விட்டோம் என்பதை உறுதிப்படுத்தவும், நாங்கள் மீட்பிலே வாழ்ந்து வளர வேண்டும் என்று அந்த தூய ஆவியை நீங்கள் தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே தூய ஆவியானவர் என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி சொன்னப்பட்டபடி அவர் எங்களோடு கூட இருந்து, எங்களுக்குள் இருந்து எங்களை பரிசுத்தத்திலே வழிநடத்துவாராக ஜெபிக்கிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். ஆமேன். ஆமேன். ஆமேன்.